ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்வேஸ் ஹோமோட 15th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட்டிங் பண்ண இன்னைக்கு டைமே இல்ல. அதனால ஷார்ட்டா இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா வீடியோ வரும். மறக்காம பார்த்துடுங்க. எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஹீரோயின் சொல்றா, "எனக்கு ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா" அப்படின்னு சொல்றப்ப சாங் அப்படியே வந்து மயக்கம் போட்டு கிடக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான், "சரிடி பார்த்துக்கலாம்னு" சொல்லிட்டு 2 பேருமே வந்து சாங்க தூக்கிட்டு அப்படியே கொண்டு போய் ரூம்ல படுக்க போடுறாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால ஒரு மாதிரி தலை சுத்துது போல இருக்கு. அப்படியே அவளும் அங்க படுத்துக்கிறா. ஹீரோ வந்து பார்க்குறான். சரி ரொம்ப டயர்டா இருக்கா போல இருக்கு. சரி படுக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறான். அப்படியே ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்குறப்போ, ஹீரோவ காணோம், எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறா. ஹீரோ எடுக்கவே இல்ல. அப்படியே அவன் ரூம்ல போய் பார்த்தா அங்க ஒரு டைரி இருக்கு. "எனக்கு வாழவே பிடிக்கல. எதுக்காக நான் வாழ்றேன்" அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இத பார்த்த ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் ஓடுறா. அவனுக்கு எது ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு அப்படியே போய் ஜின் ஜின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திட்டு நைட் ஃபுல்லா தேடிட்டு இருக்கப்போ, அப்படியே வந்து ஹீரோ வாரான். "எதுக்காக நீ இந்த நைட்ல இங்க நின்னுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "இத மாரி வந்து உனக்கு தான் ஃபயர் ஒர்க்ஸ் பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா? நான் ஒவ்வொரு கடையா தேடி போனேன். எங்கேயுமே இல்ல தெரியுமா?" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் அடிக்க ஆரம்பிச்சிடுறா அழுதுகிட்டே. "நீ எங்கடா போன? எதுக்காகடா என்கிட்ட சொல்லாம போன? உன்னை நினைச்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன செய்வேன்?" அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறா. ஹீரோ சொல்றான், "நீ ஒண்ணும் அழுகாதம்மா. நான் எப்பயுமே இனிமேல் லைஃப் லாங் வரைக்கும் உன்கிட்ட சொல்லாம நான் எங்கேயும் போமாட்டேன்" அப்படின்னு சொல்றப்போ, "சரி" அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அழுகாதன்னு சொல்லிட்டு இவன் கண்ணெல்லாம் தொடச்சு விட்டு, அதுக்கப்புறம் 2 பேரும் போய் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பண்றாங்க. அப்படியே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காலையில ஆயிடுது. அப்படியே எக்ஸாம்க்கு பயங்கரமா படிச்சுட்டு மாத்தி மாத்தி குட் லக் சொல்லிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் குட் லக் சொல்றான். அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த ஸ்டடி ஹாலிடேஸ் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போறேன்னு சொல்லி போயிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், "எப்ப பாரு படிச்சுட்டே இருக்காத, வா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இழுத்துட்டு போறான். எங்க போறான்னு பார்த்தா 2 பேரும் வந்து தியேட்டர் தான் போயிருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு இங்க வந்து இங்கிலீஷ்ல பேசுறாங்க. இத நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அதுவே உனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்க வச்சு படிச்சுட்டு இருக்கா. "என்ன நீ ரோமன் மாரி படிச்சுட்டே இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா பார்க்கறத பார்த்து ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் ஹீரோயின் மேல அவனுக்கு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. அப்படியே அவ ஹாப்பியா பார்த்துட்டு இருக்கான். "எதுக்காகடா இப்படி பார்க்குறேன்னு" கேட்டா, "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இத மாரி மாத்தி மாத்தி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து "ஏன் கத்துறீங்கன்னு" சொல்லிட்டு நம்ம லீட்டான் தான் உட்காந்துருக்கான். "நீங்க என்ன இங்க பண்றீங்க? நீங்க என்ன டேட்டிங் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லி லீட்டான் கேட்கிறப்போ, "அடச்சீ இல்லடா, நான் இங்கிலீஷ் மூவில இங்கிலீஷ் லேர்ன் பண்றதுக்காக தான் வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. "நீ எதுக்குடா வந்தன்னு" சொல்லி லீட்டான்ட்ட கேட்கிறப்போ, அதுக்கப்புறம் "நானும் இங்கிலீஷ் லேர்ன் பண்ண தான்டா வந்தேன். யார்ட்டயும் சொல்ல வேணாம்" அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசுறாங்க. முன்னாடி இருக்கிறவங்க திட்டுறாங்க. "எதுக்காகப்பா கத்துறீங்க? எங்களுக்கு மூவி புரியலன்னு" சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் சைலண்டா இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே குடிச்சிட்டு இருக்கையில பாப்கார்ன் எடுக்கிறா. ஹீரோ சொல்றான், "எதுக்காகடி இவ்ளோ பாப்கார்ன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கன்னு" கேட்டா, "எனக்கு பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோ போய் ஹீரோயின் வாயில பாப்கார்னா திணிக்கிறான். ஹீரோயினும் ஹீரோ வாய் ஃபுல்லா பாப்கார்னா திணிக்கிறாங்க. அப்படியே அவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த மூவிய பார்த்து முடிக்கிறாங்க. எக்ஸாம்க்கான டைமும் வந்துடுது. அப்படியே எல்லாருமே ஃபைனல் எக்ஸாம் எழுதுற மாரி காட்டுறாங்க. ரொம்ப டென்ஷனா. அப்படியே நல்லபடியா அந்த எக்ஸாம எழுதி முடிச்சுடுறாங்க. அப்படியே அவங்களுக்கு ஹாலிடேஸும் வந்துடுச்சு. இப்ப ஹீரோயின் அவ வீட்ல இருக்கையில கரெக்ட்டா வந்து ஹீரோ வந்து டோர் கதவ தட்டுறான். இவ தொறந்துட்டு இருக்கப்போ, "இன்னுமா அந்த புக்ஸ் எல்லாம் வச்சிருக்க கைலாங்கல்ல போடாம?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். "ஆமாடா, அதுக்காக தான்டா ஓரங்கட்டி வச்சிருக்கேன்னு" சொல்றப்போ, "அங்க ஒரு டப்பா இருக்கு. இத மட்டும் எடுக்காத. இது என்னோட பெர்சனல்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாங்குறா. "அப்படி என்ன பெர்சனல்?" சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ஃபோட்டோ எடுத்து ஹீரோ பார்க்கையில, ஹீரோயின் சொல்றா, "என் சின்ன வயசு ஃபோட்டோடா" அப்படின்னு சொல்றப்போ, "இப்ப பார்க்க ரொம்ப கண்றாவியா இருக்க. சின்ன வயசுல பார்க்க அவ்ளோ அழகா இருக்க. இப்ப எந்த பாய்ஸ்க்குமே உனக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு நீ வியர்டா இருக்க தெரியுமா?" அப்படின்ற மாரிங்க ஹீரோ ஓவரா கலாய்ச்சிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போகுது. "நான் பார்க்க அவ்வளவு அசிங்கமாவா இருக்கேன்?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு தாட் வருது. அப்ப ஹீரோயின் சொல்றா, "உனக்கு தெரியுமா அந்த ஃபோட்டோல இருக்கிறது எங்க சுசி ஊர்ல வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஃபேமஸான அழகான பையன் தெரியுமா? இவன் பேர் வந்து யூ. இவனுக்கு பின்னாடி நெறைய பொண்ணுங்க சுத்துவாங்க. அவ்ளோ பாப்புலரான பாய். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பையன" அப்படின்னு சொல்றப்போ, இவ ஹீரோயின் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா. அப்ப வந்து ஹீரோ சொல்றான், "சின்ன வயசுல வந்து அழகா இருக்கிறவங்க பெருசானா அசிங்கமா இருப்பாங்க. எப்படியும் அவன்கிட்ட பேசி நீ 1 வருஷம் இருக்கும். அப்படி இருக்கையில உங்க 2 பேருக்கும் ஒரு டச்சுமே இருக்காது" அப்படின்னு சொல்றப்போ, "யார் சொன்னா? அவன் இன்னைக்கு தான் வரான் தெரியுமா எங்க வீட்டுக்கு" அப்படின்னு இவன் சொல்றா. இது சொன்னோனே ஹீரோ ஒரே ஷாக் ஆறான். "என்ன சொல்ற? என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே" அப்படின்னு சொல்றப்போ, "நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? நீ தான் என்கிட்ட கேட்கவே இல்லையே" அப்படின்னு சொல்லி இவ கேட்கிறா. அதுக்கப்புறம் அம்மா சொல்றாங்க, "இது மாரி யூ வந்துட்டான். அவன போய் கீழ பிக்கப் பண்ண போம்மா" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோ "அதுக்குள்ள வந்துட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறதுக்கு முன்னாடி, "நீ இரு. இந்த பேரழகன் யூ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். இங்க ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் ரொம்ப பொசசிவ் ஆறான்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டே நிக்கிறா. அதுக்கப்புறம் வந்து கீழ யூ நின்னுட்டு இருக்காப்ல. ஹீரோ போய் சொல்றான், "நான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்லி அறிமுகமாகறப்போ, "நான் யூ" அப்படின்ற மாரி 2 பேரும் அறிமுகமாறாங்க. "நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க. அதனால உங்கள பிக் பாஸ்ன்னு சொல்லி கூப்பிடுறப்போ, ஆம்பள பசங்களுக்குள்ள என்னடா வயசு வித்தியாசம்? நீ என்ன வந்து பேர் சொல்லியே கூப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷேக் ஹேண்ட் குடுத்துக்கிறாங்க. அவன் போட்டு நம்ம ஹீரோ கைய செம்மையா டைட்டா புடிச்சிட்டு இருக்கான். ஹீரோக்கு அப்படியே கோவம் வருது. "நீ எனக்கு போட்டிக்கு வந்துட்டியாடா?" அப்படின்ற மாரி. அப்படியே வந்து நம்ம ஹீரோயின், "வா யூ போலான்னு" சொல்லிட்டு ரொம்ப உரிமையா கைய பிடிச்சு கூட்டிட்டு போறா. இத பார்த்த ஹீரோக்கு செம்மையா காண்டாகுது.
வந்துடுது. உள்ளக்க போறப்போ ஹீரோயின் போய் தள்ளி தள்ளி வேணுன்ட்டே போய் யூ பக்கத்துல உட்கார, "யூ எதுக்காக நீ இப்படி பண்றன்னு?" சொல்றப்போ, "நான் தான் ஃபோன்ல உன்கிட்ட எல்லாம் சொன்னேன்ல, இப்ப ஏன் இப்படி நடந்துக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, கரெக்ட்டா நம்ம வந்து ஹீரோ வீட்டுக்குள்ள வரான். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் அவன் மூஞ்சிய புடிச்சு, "நீ செம்ம கியூட்டா இருக்கடா. உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு" இப்படின்னு சொல்றப்போ, இந்த கண்றாவியெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பார்த்தும் பார்க்காத மாரி போயிட்டு இருக்கான். ஹீரோ போய் அப்படியே ஹீரோயின் பக்கத்துல சோஃபால போய் உட்கார்றான். இங்க ஹீரோயின் ஒரு படி அதிகமா போய் ஸ்ட்ராபெர்ரி எடுத்து, "நீ சாப்பிடு யூ" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமா ஊட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ரொம்ப பொசசிவ் ஆகுது. அப்படியே பார்த்துட்டு இருக்கப்போ, "இன்னைக்கு ஏன் நீ இவ்ளோ வியர்டா நடந்துக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு, "ரொம்ப நடிக்கிறியே" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். "நான் ஒண்ணும் ரொம்ப நடிக்கல. நாங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒரு பெட்ல படுத்து வளர்ந்தவங்க தெரியுமா?" அப்படின்னு ஹீரோயின் சொல்றப்போ, அவனும் ஆமான்னு சொல்றான். இங்க ஹீரோக்கு இன்னும் மண்டைக்கே ஏறிடுது. அப்படியே இவங்க பேசிட்டு இருக்கப்போ, இன்னும் ஸ்ட்ராபெர்ரி போட்டு திணிச்சிட்டு இருக்கா இவ. "அடியே எனக்கு பாத்ரூம் வருது விட்டு தொலடி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூ ஓட ஆரம்பிச்சிடுறான். யூ போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறான், "எதுக்காக நீ இந்த அளவுக்கு ஓவரா பண்றன்னு?" சொல்றப்போ, "நான் ஒண்ணும் ஓவரா பண்ணல. நாங்க எப்பவுமே இப்படிதான் இருப்போம்" அப்படின்னு சொல்றப்ப, எல்லாரும் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிடுறாங்க. இங்க ஹீரோயின் ஹீரோவ இடிச்சிட்டு முன்னாடியே போய் யூக்கு வந்து அவ பக்கத்துல பிளேஸ் புடிச்சு வைக்கிறா. இங்க ஹீரோக்கு இவ என்னடா இன்னைக்கு ஓவரா பண்றா அப்படின்ற மாரி அவனுக்கு கோவம் வருது. யூ பக்கத்துல போய் நம்ம ஹீரோயின் உட்காந்துக்கிறா. ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ உட்காந்துருக்கப்போ, "இந்த மாரி நீ ரொம்ப இளைச்சு போயிட்டியேப்பா, எங்க ஊர்லாம் எப்படி இருக்குன்னு?" கேட்கிறப்போ, "ரொம்ப நல்லா இருக்கு ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து, "நீ சாப்பிடுப்பா, நீ ரொம்ப இளைச்சு போயிட்ட" அப்படின்னு சொல்லி இவங்க சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறப்போ, ஹீரோ சொல்றான், "எனக்கு கொஞ்சம் வைங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட ரொம்ப பொசசிவ் ஆகுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, இருக்கிற மீட்ட மொத்தத்தையுமே எடுத்து நம்மளுடைய யூக்கு வைக்கிறப்போ, ஹீரோ வாய பொளந்து பார்க்குறான். "நீ தனியா மாட்டுவல்ல, அப்ப இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, "ஏன்டா கொஞ்ச நாள் இருந்துட்டு அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம் இல்லையா? அவ ரொம்ப மிஸ் பண்ணுவா உன்னைய" அப்படின்னு சொல்றப்போ, இங்க வந்து ஹீரோ சொல்றான், "ஆன்ட்டி உங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் இல்ல. நைட்டு வந்து என் வீட்ல அவன் ஸ்டே பண்ணட்டுமே, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. என் வீடு ஃப்ரீயா தானே இருக்கு" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயின் எல்லாருமே உழுந்து உழுந்து சிரிக்கிறாங்க. "டேய் அவன் வந்து கசின் தான்டா. நீ என்னடா பேசிட்டு இருக்க? அதுவும் அவன் இன்னைக்கு கிளம்பிருவான். என் வீட்ல தங்குறதுல என்னடா தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "என்னது கசினா? ஐயோ! இப்பதான்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்து, "எனக்கு சாப்பாடு வேணாம் போறேன் ஆன்ட்டி" அப்படின்னு சொல்றப்போ, சாப்பிடுறான்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அவன் ஹீரோயினுக்காக தான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு சிரிப்பு அடக்கவே முடியல. சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படியே அந்த சீன கட் பண்ணிட்டு இங்க ஹீரோயின் வந்து ஹீரோ ரூமுக்கு வாரா. வந்துட்டு இருக்கப்போ, ஹீரோ அப்படியே பயங்கரமா முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. "எதுக்காகடா இப்படி முறைச்சு பார்க்குற? உனக்கு என்னடா வேணும்?" அப்படின்ற மாரி இவ கேட்டுட்டு இருக்கா. "ஒண்ணும் கிடையாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாங்ட்ட சொல்லிட்டு இருக்கான். "உனக்கு தெரியுமா? காலையில வந்து சுஷிலேருந்து ஒரு பிரின்சஸ் வந்தாரு. அவன் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னா. கடைசியில பார்த்தா கசினான்டா" அப்படின்னு சொல்றப்ப, இப்பதான் நம்ம சாங்குக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்ப வந்து, "எதுக்காக நீ அப்படி பண்ணுனன்னு?" சொல்லி ஹீரோ கேட்கிறப்போ, "நீ தானே சொன்ன, எந்த பசங்களும் என்ன பார்க்க மாட்டாங்க. நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன்னு சொல்லிட்டு. சாங் நீ சொல்லு. நான் பார்க்க அப்படியே அசிங்கமாவா இருக்கேன்? யாருக்கும் என்ன பிடிக்காதான்னு?" சொல்லி கேட்கிறப்போ, இங்க சாங் வந்து சொல்றான், "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ ரொம்ப வொர்த்தான பெர்சன் தான். உன்ன எல்லாருக்குமே பிடிக்கும்" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோ ஷாக் ஆறான். "என்னடா போறவன் வரவன்லாம் லைன் போடுறீங்களே" அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம், "ஏன்டா என் மூட ஸ்பாயில் பண்ற? நீ எனக்கு வெப்சைட் ஓப்பன் பண்ண ஹெல்ப் பண்றதுக்கு தானே வந்த" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "என்ன வெப்சைட்ன்ற?" மாரி ஹீரோயின் கேட்கிறா. "ஒண்ணும் கிடையாது. பழைய புக்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாம் காய்லாங்கல்ல போட்டா அந்த ரேட்டுக்கு தான் குடுப்பாங்க. ஆனா நான் ரீசேல் பண்ணா நல்ல ரேட்டுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி நானே பிசினஸ் ரன் பண்ண போறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் சொல்றா, "இது யூனிக்கான ஐடியாவா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குடான்னு" சொல்றப்போ, அதுக்கான ஒர்க் எல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்படியே வந்து நம்ம ஹீரோயினும் சாங்கும் வந்து கிளம்பி போறாங்க. சாங் வந்து, "ஒரு நிமிஷம் உன்கிட்ட ஒண்ணு பேசணும்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். என்னதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் கேட்கிறப்போ, சாங் வந்து ஹீரோயின ப்ரப்போஸ் பண்ண தான் வந்திருப்பான். ஆனா எதுவுமே சொல்லல. "சரி போ, நாள பின்ன பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் அவளும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கெஃபேக்கு தான் வராங்க. அப்படியே போர் அடிக்குது, என்ன செய்யலான்னு சொல்றப்போ, இத மாரி வந்து நெட் சென்டர் போய் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிளான் பண்ணிட்டு போறாங்க. இங்க பார்த்தா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினும் லீடர் பொண்ணும் போறப்போ, லீட்டான் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு வெளிய வராங்க. "ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு பேசிட்டு வெளிய வரப்போ, இங்க வந்து ஹீரோவையும் நம்ம சாங்கையும் ஹீரோயின் போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து, "எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, வரலன்னு" சொல்லிடுறான். சாங் மட்டும் வரான். ஹீரோயின் கெஞ்சுறா வாடான்னு சொல்லிட்டு. ஆனா அவன் வரமாட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாங்கும் ஹீரோயினும் ஃபோட்டோ எடுக்க போறாங்க. இங்க வந்து நம்ம லேட்டான்னு சொல்றான், "மச்சான் இன்னொரு தடவ உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா" அப்படின்னு சொல்றான். நம்மளுடைய சாங் வந்து ஹீரோயின லவ் பண்றது வந்து நம்ம லீட்டானுக்கு தெரியும் போல இருக்கு. அதனால தான் இப்படி சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் உள்ள நின்டு ஃபோட்டோ எடுக்கிறப்போ, அவங்க 2 பேருக்கும் ஹார்ட் ஷேப் போட்டு வேலண்டைன்ஸ் டே பிக்சர் வச்சிருக்கான். இத பார்த்த சாங்குக்கு வந்து நம்ம ஹீரோயின பார்க்குறான். ஆனா ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. சாங் வந்து கொஞ்சம் சந்தோஷம் தான் படுறான். இத வெளிய இருந்து பார்த்த நம்ம ஹீரோ, இவங்க என்னடா வேலண்டைன்ஸ் டே ஃபோட்டோ எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு, இவனும் நடுவுல வந்துறான். நானும் வாரேன்னு சொல்லிட்டு, இவங்க 3 பேரும் நின்னு நிக்கிறப்போ, ஹீரோயினுக்கு கொஞ்சம் வியர்டா இருக்கு. என்னடா பண்றாய்ங்க? அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு ஹீரோ தெரிஞ்சு தான் வந்திருப்பான். நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறான். வெளிய போனோனே நம்ம ஹீரோ வந்து "எதுக்காகடா இந்த மாரி ஃபோட்டோவ போட்டுவிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு லீட்டான புடிச்சு திட்டுனோனே, "சும்மா தான்டா போட்டேன்னு" சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாங் போட்டு அடிக்கிறான் லீட்டான. "எதுக்கு ஏன்டா இப்படி எல்லார் முன்னாடியும் சொல்லிக் குடுக்குற?" அப்படின்ற மாரி நம்மளோட சாங் வந்து மொறைக்கிறான். "டேய் விடுடா நீ சந்தோஷமா இருந்தா போதுன்ற" மாரி லீட்டான் சிரிக்கிறான். அப்படியே வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கப்போ, இங்க வந்து கியூவும், ஹீரோயினும் வந்து ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அதே சீன்ல இங்க வந்து கியூ வந்து அதே ஃபோட்டோவ பார்த்துட்டு நம்ம ஹீரோயின பத்தி நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, அவங்க சாப்பிடுற அந்த கேக் கடைக்கு வந்து அழுதுகிட்டே அப்படியே அந்த கேக்க சாப்பிடுறாங்க ஹீரோயின பார்த்துட்டு. அதே வழியா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. அங்க கியூ நிக்கிறத பார்த்தோனே எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுது. கியூன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிடுறா. அப்படியே ஹீரோயினும் சிரிக்கிறா, கியூவும் சிரிக்கிறா. இந்த இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப ஒண்ணு சேர்ந்த மாரி காட்டி, இந்த எபிசோட் இங்க கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.